ஹாய் விவோஸ். அடுத்ததா சின்ன மருமகள்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே புயல் அடிக்கிறது. தமிழும் வந்துட்டு புயல்ல ரொம்பவே குளிர்லையும் நடுக்கிக்கிட்டு இருக்காங்க. சேதுவை வந்துட்டு கூப்பிட்டு ராஜாங்கமும் பாட்டியும் சேதுக்கிட்ட சொல்றாங்க தமிழை கூட்டிட்டு வர சொல்லிட்டு. சேதுவும் போய் தமிழை உள்ள கூட்டிட்டு வந்து அவர் ரூம்ல தங்க வச்சுக்கிறாரு. ரெண்டு பேரும் ரொம்பவே அன்பா பேசிக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. இதை வந்துட்டு இந்த தாமரை ஒட்டு கெட்டுட்டு போயிட்டு சாவித்திரி கிட்ட சொல்லுது, அம்மா இந்த தமிழ் உள்ள வந்துட்டாமா, அதுவும் மாமா ரூம்லேயே தங்கியிருக்கா, ரெண்டு பேரும் பழைய மாதிரி ரொம்பவே அன்பா பேசிக்கிறாங்கம்மா, என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கு வயிறு எரிஞ்சு பேசுது. இதை சாவித்திரி சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் அப்பத்தா கிட்ட பேசுறாங்க. ஏமா இவளை எதுக்கு சேது ரூம்ல தங்க வச்ச, இவ கொட்டகையில தானே கிடந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து அப்பத்தா கிட்ட கேட்குறாங்க. உடனே அப்பத்தா சொல்றாங்க, உனக்கு என்ன கண்ணு கண்ணு கெட்டு போச்சாடி, வெளியே பாரு புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அவ எப்படி வெளியே தங்குவா, அவ அதனாலதான் சேது ரூம்ல ராஜாங்கமே தங்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் சாவித்திரிக்கு அதிர்ச்சியாயிருது. ரெண்டு பேரும் வயிறு எரிஞ்சுக்கிட்டு கிடக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்துட்டு சேதுவும் தமிழும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சேது வந்துட்டு தமிழ்கிட்ட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குழந்தைய பற்றியவே பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழுக்கு வந்துட்டு ஐயோ இவர் இவ்வளோ அக்கறை வச்சிருக்காரு இந்த குழந்தை மேலே, இப்போ இந்த குழந்தையே இல்லைன்னு தெரிஞ்சா அவர் என்ன ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே பயத்தோட உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழுக்கு வந்துட்டு வயிற்று வலி தாங்க முடியலை, பிறண்டுக்கிட்டே இருக்காங்க, உட்காரக்கூட முடியலை, அடிக்கடி பாத்ரூமுக்கு போயிட்டு போயிட்டு வர்றாங்க. தமிழ்கிட்ட சேது கேட்குறாரு, ஏன் ஓயாமல் பாத்ரூம் போயிட்டு வர, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சமாளிச்சிடுறாங்க. சரி வா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாரு சேது. தமிழ் வந்துட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. படுக்கும்போது அவங்களால நிம்மதியாக படுக்க முடியல, வயிற்று வலி ரொம்பவே ஆரம்பிச்சிருது. பிறண்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. வழியில வந்துட்டு தமிழால தூங்கவே முடியல, எந்திரிச்சு உட்காந்து வயிறை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழே. இதை வந்துட்டு சேது பார்த்துடுறாரு. என்னாச்சு வயிற்று வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்பவே பதறிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டியை கூப்பிடுறாரு சேது. அப்பதா இந்த தமிழ் வயிற்று வலிக்குதுன்னு சொல்றாப்பதா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. உடனே பாட்டி சொல்றாங்க, சூட்டு வலியா இருக்குண்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கசாயம் போட்டு கொடுத்தனே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்றாங்க. உடனே சேது சொல்றாரு, கசாயம்லாம் செட் ஆகாது, நான் இப்பவே போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வந்துட்டு சேது வந்துட்டு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு. டாக்டரும் வந்துடுறாங்க. மோகனா ராஜாங்கம் எல்லாருமே முழிச்சுக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே பதத்தத்தோட இருக்காங்க. டாக்டர் வந்துட்டு தமிழை செக் பண்ணுறதுக்காக ரூம்குள்ளே போகிறாங்க. எல்லாரையும் வெளியே இருக்க சொல்லிடுறாங்க டாக்டரு. உள்ளே போனதுக்கப்புறம் தமிழ் வந்துட்டு டாக்டர்கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி மேடம் நான் பீரியட்ஸாக இருக்கேன், இது பீரியட்ஸ் பெயின் தான் அப்படின்னு சொல்லவும் டாக்டருக்கு புரிஞ்சிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு பெயினுக்கு வந்து டேப்லெட் எழுதி கொடுத்துட்டு வெளியே சொல்லிடுறாங்க, இது சாதாரணமான வலி தான், எல்லாத்துக்குமே இது இருக்கும், இவங்க கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ தான் சேதுவுக்கு நிம்மதியாக இருக்கு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.